வணக்கம் ஜெகன். 2020 கல்வான் கிளாஷ் நம்ம கவர் பண்ண காலத்துல இருந்து அன்னைக்கு பல ஊடகத்தில் பேசிட்டு இருக்கும்போது மீண்டும் மீண்டும் எங்கிட்ட எழுப்பப்பட்ட கேள்வி, இன்னைக்கும் மாணவர்கள்ட்ட பேசும்போது, பொதுமக்கள்கிட்ட பேசும்போது எழுப்பப்படக்கூடிய கேள்வி, இந்தியா தன்னுடைய நிலத்தை சீனாவிடம் இழந்ததா? சுப்பிரமணியம் சாமி அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காரு, திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, விளக்கம் என்ன அப்படின்ட்டு. உண்மை சில நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக வரும். இப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு. சீனா அஃபிஷியலாக பிரசுரித்த ஒரு மேப்பில், அதாவது நம்ம டெஸ்பாங் பிளைன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அஃபிஷியலாக அவங்க பப்ளிஷ் பண்ண மேப்பில் 972 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்த இந்திய இராணுவம் ஆக்கிரமிச்சதா போட்டிருக்காங்க. இந்த மேப்பை ஒரு தடவை பாருங்கள். சீனாவுடைய மேண்ட்ரின் மொழியில் இருக்குது. இதை அஃபீஷியலாக நம்ம எடுத்திருக்கோம். ஹிந்து பிஸ்னஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற ஊடகங்களோடு நம்ம கிராஸ் வெரிஃபையும் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட பர்செப்ஷன், அதாவது 1959 இருந்து அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கிறது இது எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல 972 கிலோமீட்டர் ஏரியாவை இப்போ இந்தியாவுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லி சீனாவுடைய அஃபீஷியல் ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. அங்கே அஃபீஷியலாக அந்த மேப்பையுமே காமிக்கிறாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் பேசினவங்க அந்த கமெண்ட்ஸு அதை சில டைம் கொஞ்சம் காயப்படுற மாதிரி இருக்கும். கல நிலவரம் என்னன்னு தெரியாமல் சில டைம் நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா அரசு அதை பற்றி அறிவிக்கணும், அதுக்கு உண்டான இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம இதை பற்றி பேசுவோம். இப்போது அந்த 972 ஸ்கொயர் கிலோமீட்டரை சிகப்பு நிறத்தில் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சீனாவுடைய கிளைம்டு எல்ஏசி. 1959 60 வச்சிருக்கக்கூடிய கிளைம். நல்லா கவனிங்க, இந்தியா சீனாவுடைய வரைபடத்தில் 1960 அவங்க உரிமை கொண்டாடின இடம், அந்த இடத்துல கிட்டத்தட்ட 972 கிலோமீட்டர் அளவுக்கான இடத்த இந்தியா கைப்பற்றி தன்னுடைய ஆக்கிரமிப்பில் வச்சிருக்கு அப்படின்றதான் அவங்களோடது. இப்போ இதில் இந்தியாவுடைய பெட்ரோலிங் பாயிண்ட் PP10, PP11, PP12, PPன்றது பெட்ரோலிங் பாயிண்ட், PP13 வரைக்கும் இது இருந்துச்சு. அதன் பிறகு சீனா அதை 1962க்கு பிறகு, அந்த யுத்தத்துக்கு பிறகு சீனா அதை கைப்பற்றி வச்சிருந்தாங்க. இப்போ கல்வானுக்கு பிறகு இந்திய ராணுவம் எடுத்த ஒரு மிக முக்கியமான ஆப்ரேஷன்ஸ், அதை பற்றி நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் டீட்டெயிலாக பேசுவோம், ஃபுல்லாக கவனிங்க. அந்த பெட்ரோலிங் பாயிண்டோடைய ஆக்சஸை இந்தியா மீட் எடுத்திருக்கிறாங்க சீனா கிட்ட இருந்து. 60 அவங்க கிளைம் பண்ணுறாங்க இது எங்களோட ஏரியான்னு சொல்லிட்டு, அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. 62 அதை முழுவதும் தங்க கையில் எடுக்கிறாங்க. இந்தியாவுக்கான பெட்ரோலிங் பாயிண்ட் ரைட்ஸ் அப்படின்றது PP10 ஆரம்பிச்சு PP13 வரைக்கும் இருந்துச்சு. நம்ம PP8 வரைக்கும் தான் போயிட்டு இருந்தோம். PP8 10 அப்படின்றது பஃபர் ஜோனாக இருந்துச்சு. இந்த கல்வானுக்கு பிறகு இந்திய ராணுவம் எடுத்த அந்த அதிரடி ஆப்ரேஷனோடைய விளைவா அந்த இடத்தையும் PP13 வரைக்கும் நம்ம மீட் எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இந்த ப்ளூ ஏரோ அப்படின்றது இந்தியாவுடைய ட்ரூப் மூமெண்ட்ஸை காமிக்குது. புர்ஸ்தே ரிவரில் ஆரம்பித்து ஒய் ஜங்ஷன் வரைக்கும், அதோடைய மேற்கில் பார்த்தீங்கன்னா டினாலேல ஆரம்பித்து ராக்கினாலா வரைக்கும் இந்த மொத்த இடங்களும் இப்போ மீண்டும் இந்தியா கைப்பற்றியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு கிளியர் கட்டான வாட்டர் ஷெட் மூமெண்ட். இந்திய அரசாங்கம் இதை ஏன் அறிவிக்கலை அஃபிஷியலான அதுக்கு ரீசன், இந்த இடத்துல பிரச்சனையை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும். எல்லையில் இதை இந்தியா மார்த்தட்டிக்கிறதுக்கான டைம் கிடையாது. பட் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகுதான் டிஸ்என்கேஜ்மெண்ட், டிஎஸ்கலேஷன் போன்ற விஷயங்களுக்கு சைனா இறங்கி வராங்க. இதுதான் இந்த இடத்துல நடந்த உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய அந்த மேண்ட்ரின் மொழிபெயர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ரூட் எங்க, இந்தியன் ட்ரூப் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் போஸ்ட் ஆன் த பர்ஸ்டே ரிவர், pass through a bottleneck, go through the Y junction, cross the western branch and go back to the Vastey river. தெளிவா பர்சே ரிவர் அப்படின்றது அவங்க வச்சிருக்கக்கூடிய பேரு. அவங்க ஆக்கிரமிப்பில் இருந்த அந்த இடத்துல இந்திய ராணுவம் அந்த பர்சே ரிவருக்கு வெளியே போய், அதன் பிறகு அந்த ஒய் ஜங்ஷன் சொல்லக்கூடிய அந்த ஜங்ஷனுக்கு போய் ஒரு குறுகிய பாதை, ஒரு பாட்டில் நெக் வருது. அதன் பிறகு அவங்க மீண்டும் வருது. ஸோ கிளியர் கட்டாக அந்த 972 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்த இந்தியா கிட்டத்தட்ட கைப்பற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியன் மீடியா டிட் நாட் ரியலைஸ் தட் செவரல் செக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ரூட் ஆர் ஷேர்ட் பை போத் சைட்ஸ் அண்ட் யூஸ் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை அவர் சைடு. இதை விட தெளிவாக உண்மையை ஒத்துக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. சீனா சொல்கிறாங்க இந்த இடத்துல ரோடு போட்டது நாங்கள்,
இந்த இடத்துல ஒரு காலத்துல ஜாயிண்டா நாங்க பெட்ரோலிங் சில டைம் அலோவ் பண்ணோம். இப்போ அதை மொத்தத்தையும் இந்தியா தங்களோட தான் எடுத்துக்கிட்டாங்க. இதை இந்திய ஊடகங்கள் இந்தியாவுடைய பகுதின்னு சொல்லி தவறா பிரசுரிக்கிறாங்க. இது எதிரியோடைய அக்செப்டன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓசின் டீம் கிளியர் கட்டாக இதுக்கு உண்டான சேட்டலைட் இமேஜரிஸ் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம், ரிப்போர்ட்ஸ் எடுத்து நம்ம பார்க்குறோம். சைனாவுடைய மிலிட்ரி ஃபாரம்ஸு, அவங்களுடைய மிலிட்ரியில் இருக்கக்கூடிய லீக்ஸு, சீனாவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த 972 சதுர கிலோமீட்டர் ஏரியாவை பேச்சுவார்த்தையில் அவங்க கன்செஷன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்செஷன் ஒன்றும் கிடையாது, விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விட்டு கொடுக்கல, இந்தியா ஸ்டர்னாக நின்று இருக்கு. நீ உள்ள வந்த, நாங்கள் உள்ள வந்துட்டோம், நீ உள்ள வந்த ஏரியாவிலேருந்து திரும்ப போனோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஓரளவுக்கு தான் வித்ட்ரா பண்ண முடியும், பிடிச்சது தான் அப்படின்றதுல இந்தியா ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்தியன் லைன் ஆஃப் பெட்ரோலிங் அப்படின்றது 1962க்கு பிறகு மீண்டும் 2020 நம்மளுடைய வீரர்கள் 40 பேர் உயிரை கொடுத்து அதன் பிறகு நம்மளுடைய இந்திய இராணுவத்தோடைய அந்த வலிமை மற்றும் அந்த தேசபக்தியின் காரணமா நாம இப்போ மீட் எடுத்திருக்கோம் அப்படின்றதான் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இதை நான் ரொம்ப பெருமையானால மார்த்தட்டி சொல்ல முடியும். இந்திய இராணுவத்தை குறை சொல்றவங்க இந்த இடத்துல போய் வெரிஃபை பண்ணுங்க, உங்களுடைய கூகுள் மேப்ஸில் போய் வெரிஃபை பண்ணுங்க. மேக்ஸ்டர் இமேஜஸ், சேட்டலைட் இமேஜஸ் இன்னைக்கு யார் வேணாலும் வாங்கி பார்க்கலாம். நான் எந்த ஊடகத்தை வேணாலும் சேலஞ்ச் பண்ணுறேன், இதை போய் வெரிஃபை பண்ணி இது இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டிபிஓ, டவுலத் பெகி ரோடுன்னு சொல்லக்கூடிய டிபிஓ, அந்த ரோடுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பிளெயின் பகுதி இது. உலகத்திலேயே ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் சியாச்சினுக்கு அப்புறம். அந்த காரக்கோரம் ரேஞ்சை ஓவர்லுக் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த ரோடு தான் சைனாவும் பாகிஸ்தானும் ஒரு சேர நம்ம ஓவர்லுக் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒருவேளை சைனாவும் ஒரு பக்கம் பாகிஸ்தானும் ஃபிளாங்க் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணாங்கன்னா லேக்கும் சியாச்சின் கிளேஷியருக்கும் உள்ளான அந்த ரோடு தொடர்பே கட்டாயிடும். சியாச்சின் கிளேஷியர் ஈவன் லேவே நம்ம எதிரிகளுடைய கைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடத்த தான் இப்போ நம்ம மீட் எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல 1962 நடந்த யுத்தத்தில் சைனா கிளியர் கட்டாக அக்ஷாய் சின்ல நம்ம பொசிஷன்ஸை ஓவர் ரன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 38,000 சதுர கிலோமீட்டர் அன்றைய காலத்தில் சைனா நம்ம கிட்ட இருந்து ஆக்கிரமிக்கிறாங்க. பட் டெஸ்பாங் பிளெயின்ஸ் அப்படின்றது மட்டும் ஒரு கிரே ஜோனாவே அப்போ இருந்துச்சு. அதன் பிறகு இந்த பெட்ரோலிங் ரைட்ஸை சைனா எடுத்துக்கிட்டாங்க. அந்த பெட்ரோலிங் வரத்துக்கு, வாகனங்கள் வரத்துக்கு ரோடும் போடுறாங்க. இப்போ அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி மே மாதம் 2020க்கு வருவோம். 2020 இவங்க ஊடுருவுறாங்க. போர் பயிற்சிக்குன்னு சொல்லி, வார் ட்ரில்க்குன்னு சொல்லி அவங்களுடைய ஈஸ்டர்ன் சைட்லேருந்து இங்கே வந்து அதாவது இவங்களுடைய திபெத் பகுதிகளுக்கு போர் ஒத்திகைக்காக வந்த இராணுவம் அங்கேருந்து திரும்ப போகாமல் அங்கேயே டிப்ளாய் ஆகி கோவிட்ல இந்தியா திணறிட்டு இருந்த டைமில் அவங்க உள்ளே வராங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கல்வான் வேலியில், பாங்காங்ஸோ, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் மற்றும் தெஸ்பாங், இந்த 4 இடங்கள்ல தான் சீன ராணுவம் உள்ள வருது. இந்த இடத்துல தெஸ்பாங்ல அவங்க நம்மளுடைய பெட்ரோலிங் பாயிண்ட் 10லேருந்து 13 பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ரோடு போட்டு வச்சிருந்தாங்க, நம்ம உள்ள போயிட்டு இருந்தோம், பெட்ரோலிங் போயிட்டு இருந்தோம், ஆனால் ஏரியா அவங்க கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா பிளாக் பண்றாங்க. அதை தாண்டி பெட்ரோலிங் பாயிண்ட் 8 வரைக்கும் நீங்க பின்னாடி போகணும். அதாவது 10 அடி முன்னாடி வச்சுட்டு நீங்க 5 அடி பின்னாடி போ, நான் வந்து 5 அடி பின்னாடி போறேன்ற அதே சலாமி ஸ்ட்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய 20 வீரர்கள், நம்மளுடைய கர்னல் சந்தோஷ் பாபு அவர்கள் இருந்து நம்மளுடைய ஹவில்தார் பழனி, ராமநாதபுரத்தை சேர்ந்த ஹவில்தார் பழனி, வீர் சக்ரா, இவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு இந்திய ராணுவம் விரைஞ்சு போய் பதில் தாக்குதலை நடத்தின பிறகு இந்தியா ஒரு அவுட் ஆஃப் த வே ஒரு ஆப்ரேஷனை புல் அவுட் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட 4 வருடம் இது வந்து இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்றது தொடர்ந்துட்டு இருக்கு. சைனா நிறைய பெர்மனன்ட் பேசிஸை ஃபிட் பண்ணுறாங்க, ஏர் பேசிஸை பில்ட் பண்ணுறாங்க, ரோட்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 50,000 75,000 துருப்புகள் அங்கே நிறுத்தி வச்சாங்க. நாம வந்து எக்கச்சக்கமான ட்ரூப்ஸ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். மேக்ஸர் பிளானட் லேபோட சேட்டலைட் இமேஜரி பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த இந்தியன் டிப்ளாய்மெண்ட் நேருக்கு நேராக சீனாக்கு எதிராக நம்ம வைக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 2020 பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பீரங்கிக்கும் சீனாவுடைய பீரங்கிக்கும் இல்லை இடைப்பட்ட தூரம் வந்து வெறும் 6 இன்ச் 6 அடி தான். அதன் பிறகு டீஎஸ்கலேஷன் பண்ணோம். அந்த டீஎஸ்கலேஷன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்ட். இந்தியாவுடைய கோஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த எலைட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப், அவங்களுடைய நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கமாண்டோ ஆப்ரேஷன், அதுதான் ஆப்ரேஷன்ஸ் ஸ்னோ லெப்பர்ட்.
அன்னைக்கு அதோட கோர் கமாண்டராக இருந்த ஜெனரல் YK ஜோஷி அவர்கள் தலைமையில் இந்தியாவுடைய ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் இதை வந்து செஞ்சு முடிச்சாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ஹைட்ஸை வந்து கைப்பற்றோம். அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 3: பிளாக் டாப், காலா டாப்னு சொல்லக்கூடிய பிளாக் டாப், ஹெல்மெட் டாப் மற்றும் ரெச்சின்லா. இதை பற்றி அந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு ரீகேப்பாக சொல்கிறேன். இந்த 3 பீக்கை நம்ம பிடிச்சோம். இந்த 3 பீக்கை பிடிச்ச போது இங்க இருந்து சீனாவுடைய எல்லையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க டெப்த்தை கிளியர் கட்டா பார்க்க முடியும். ஒரு மலை பகுதிகளில் ஒரு மீடியம் மிஷின் கன் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு ஆயிரக்கணக்கான துருப்புகளை எப்படி கொல்ல முடியும்னு சொல்லி ராணுவத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த 3 டாப்பை பிடிச்சு சைனாவோட டோட்டல் ரியரோடைய விசிபிலிட்டி நமக்கு கிடைக்கும் போது தான் கொத்து கொத்தா நம்ம சாவோன்ற அந்த விஷயம் சீனாவுக்கு வந்து தெரிய வருது. கம்ப்ளீட்டா சைனாவோட கேம்ப்ஸை வந்து நம்மளால டெஸ்ட்ராய் பண்ண முடியும். கல்வான்ல இருந்து நீங்க பின் வாங்கலைன்னா இந்த இடத்துல எங்களால் நினைச்சா 500-1000 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள கொண்டு போக முடியும் அப்படின்றத நம்ம பண்ணோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜீரோ டெம்பரேச்சர்ல அந்த ஆப்ரேஷன் பத்தி டீக்ளாசிஃபை பண்ணும்போது நம்ம பார்ப்போம். அதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் அதோட அதிகாரிகள் சப்ஜீரோ -47 டிகிரியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா மலை மேலே ஏறி செங்குத்தா ஒரு 60-65 டிகிரி செங்குத்தா இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே ஏறி கன்னுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய சீன வீரர்களை வீழ்த்தி அந்த இடத்துல போஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. போஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன லேண்டிங் கிரவுண்டை கிரியேட் பண்றாங்க. உடனடியாக இந்தியாவுடைய ஹெலிகாப்டர்கள் அங்கே விரையுது. ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி பேஸை கண்ணிமிக்கக்கூடிய நேரத்தில் நினைச்ச சீனர்கள் நடந்து வரது கூட தயங்கின பகுதிகளில் இந்தியா செஞ்சு முடிச்சாங்க. இந்திய ராணுவம் செஞ்சு முடிச்சது. கிளியர் கட்டா அங்க இருந்த மெசேஜ் என்னன்னா, வி ஹோல்ட் த ஹைட்ஸ், உயரத்தை நாங்க கைப்பற்றி வச்சிருக்கோம், ஒன்று பின்வாங்கு, இல்லை நாங்க உங்களை அடிப்போம். இதுதான் அங்க நடந்தது. அதன் பிறகுதான் சீன ராணுவம் வாளை சுருட்டிக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்து அதன் பிறகு டிஸ்என்கேஜ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது 2021 கிட்டத்தட்ட 8 மாதம் கழிச்சு பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. அந்த இடத்துல டெஸ்பாங்ல மட்டும் அந்த லிங்கரிங் அப்படின்றது இருந்துச்சு. அவங்க அங்க இடத்துலயுமே வந்து வரல. இந்த ஆப்ரேஷனை ஒரு ப்ரொஃபஷனல் ராணுவம் மட்டும்தான், தேசபக்தி ரத்த நாளங்களில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ராணுவத்தால மட்டும்தான் பண்ண முடியும். அந்த இடத்துல இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கா ஒரு நாள் நம்ம சேனல்ல நேரடியா போய் வாய்ப்பு கிடைச்சா நேரடியா போய் அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுல இருக்கு. ஏன்னா ஒரு 140 கோடி மக்கள் எந்திரிச்சு நின்று சல்யூட் பண்ண வேண்டிய ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் தான் நம்மளுடைய ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்ட். இந்த இடத்துல நம்மளுடைய அன்னைக்கு போர்ப்படை தளபதியா நம்ம ராணுவ தளபதியா இருந்த ஜெனரல் MM நரவனே அவர்கள் இது அப்ப சொல்லியிருந்தாரு, இந்த ஒரு மிலிட்ரியும் ஷி ஜின்பிங் என்னைக்கும் வாழ்க்கையில மறக்க மாட்டார் அப்படின்றது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டீலு 2024 இந்த கம்ப்ளீட் டிஸ்என்கேஜ்மெண்ட்டுக்கு வழிவகுத்தது. அதன் பிறகு அந்த வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்டோட போர்ப்படை தளபதியா இருந்த சீனாவுடைய ஒரு ஜெனரலும் பதவி மாற்றம் செய்யப்படுறார். வெற்றி நீங்க பெற்றுட்டீங்க, இந்தியாவை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த மேப்ல இது இந்தியாவோட டெரிட்டரின்னு காமிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நீங்க ஜெயிச்ச இடத்துல பேச்சுவார்த்தைக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஜெயிச்ச இடத்த விட்டு கொடுத்துட்டு போகணுன்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷனை வெற்றிகரமாக நடத்தி முடிச்ச உங்க ராணுவ தளபதிக்கு நீங்க பதவி உயர்வு கொடுக்கணுமே தவிர பதவியிலிருந்து தூக்கடிக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்ததை நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு அக்டோபர் 2024 டிஸ்என்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. 2020 ஏப்ரல் மாதம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம திரும்பவும் ராணுவம் வந்தோம். அதே மாதிரி இந்தியாவுடைய ராணுவம் அந்த பெட்ரோலிங் பாயிண்ட் 10ல இருந்து 13 டெஸ்பாங்ல 972 கிலோமீட்டர் ஏரியாவில் மீண்டும் ரோந்து பணி செய்யறதுக்கான இதை எடுக்கிறாங்க. பஃபர் ஜோனை நம்ம மினிமைஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் செக்ஸ் இப்போ நம்மளுடைய ட்ரோன் செக்ஸ்லாம் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. இந்த ஒரு 972 கிலோமீட்டர் தான் இந்தியா ஆக்கிரமிப்பு வச்சிருக்க 1959 எங்ககிட்ட இருந்த 60 எங்கிட்ட இருந்த இடத்த இப்போ இந்தியா ஆக்கிரமிப்பு வச்சிருக்குன்னு சொல்லி சைனாவுடைய மேப் வந்து இப்போ அதை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய இம்ப்ளிகேஷன் இந்தியா கிட்ட நீங்க அவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்துட்டு வாலாட்ட முடியாது. 1962 இந்தியா இது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பிரிக்ஸ் சமிட்டுக்கு முன்னாடி நீங்க அவசரமா இங்க இறங்கி வர்றீங்க. 2024 மோடி அவர்களும் ஷி ஜின்பிங்கும் இது பண்ணும்போது உங்க ராணுவத்தோடைய திறன் என்ன, எங்க ராணுவத்தோடைய திறன் என்ன அப்படின்றத நம்ம உலகத்துக்கு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பஃபர் ஜோன்ஸ் அப்படின்றது இப்பவுமே இருக்கு. ப்ராடர் ஜியோ பொலிட்டிக்கலா இந்தியா இதை வந்து பெரிய லெவல்ல வெற்றியா கொண்டாடாம சரி ஓகே நீங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னு இது பண்ணிட்டு போனோம். ஸோ இந்த மேப்ஸ் எல்லாருக்கும் இதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க சில பேர், ராகுல் காந்தி அவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இத்தனை 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்கன்ட்டு. அப்படி ஒரு வேலை வந்திருந்தாங்க அப்படின்னா
நம்ம இந்திய ராணுவம் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்காது. சைனா அவங்க அஃபிஷியலாக ஒத்துக்கிறாங்க. இந்த காணொலி தயவு செய்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. இந்த உண்மை என்னன்றது நம்ம இந்திய மக்களுக்கு தெரியணும், உலகத்துக்கும் தெரியணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இராணுவத்தோடைய திறனை நம்ம ரொம்ப கம்மியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய அந்த மூர்க்கத்தனம் என்ன அப்படின்றது உலகத்துக்கு தெரியாது. இதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸும் வெகு விரைவில் வெளியில் வரும் நம்பலாம். இந்தியாவுடைய இறையாண்மை, நம்மளுடைய மண்ணை கை வச்சுக்கிட்டு யாரும் சும்மா இருக்க முடியாது. அதில் யாருமே நம்ம வெற்ற மாட்டோன்றதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்ட். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.